ஹலோ வணக்கம். நான் உங்கள் கவிதா பலராமன். பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வித் கவிதா பலராமன் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான். தொழில் செய்யணும்னு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. என்ன தொழில் செய்யணும் அப்படின்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சில தொழில்கள் செய்ய போகிறேன். அதுலேயும் குறிப்பாக உணவு தொழில்கள் சொல்ல போகிறேன். அந்த உணவு தொழிலில் இன்றைக்கு அன்றாடம் சவால் நிறைந்ததாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சமையல் செய்ய ஆர்வம் தான், நேரம் இல்லை. அப்போ அவங்களுக்கு தொக்குகள் தேவைப்படுது, ஊறுகாய்கள் தேவைப்படுது, அல்லது குழம்புகள் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நிறைய பலகாரங்கள் பண்டங்கள் செய்ய முடியல. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரப்பிரசாதம் தான் பார்த்திங்கன்னா ஃபுட்டு பிஸ்னஸ். ஸோ அந்த ஃபுட்டு பிஸ்னஸில் நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம போக முடியும். ஸோ கஸ்டமர்ஸ் ஏற்கனவே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுட்டு பிஸ்னஸில் நம்ம கேபி ரெசிபீஸில் என்னெல்லாம் கிளாஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 வகையான தொக்கு வகுப்புகள் கிளாஸஸ் இருக்குது. நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய வெங்காய தொக்கு, தக்காளி தொக்குலேருந்து, பிரண்டை தொக்குலேருந்து, உங்களுக்கு இஞ்சி பூண்டு தொக்குலேருந்து, ஸோ புளிச்சக்கீரை தொக்கு, இன்னும் பல வகையான தொக்குகள், ஏன் தேங்காய் தொக்கு வரைக்கும் 11 வகையான ரெசிபீஸ் கிளாஸ். ரெண்டாவது கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸில் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டு. மில்லட்டில் என்னென்ன வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கேபிஸ் ரெசிபீஸ் கிட்ட 32 ரெசிபீஸ் இருக்குங்க. ஸோ 32 ரெசிபீஸுமே ரெடி டு ஈட் இருக்குது, ரெடி டு குக் இருக்குது. ஸோ ரெடி டு ஈட்டுன்னு வரும்போது உங்களுக்கு லட்டு, முறுக்கு, சரிங்களா, நிறைய குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஸ்வீட்ஸு, அதோட இன்றைக்கி பசங்க எல்லாருக்குமே சாக்லேட்ஸு, கேண்டீஸ் எல்லாம் பிடிக்கும். அண்டு கேக்ஸு, மஃபின்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதையும் பண்ணலாம் ரொம்ப குறைவான சுகரில், 0 ப்ரிசர்வேட்டிவ்ஸில். ஸோ மில்லட்டு எப்படி பண்ணலாம், எப்படி வேல்யூ ஆட் பண்ணலாம், எப்படி ரெடி டு ஈட்டாக பண்ணலாம், ரெடி டு குக்குன்னு வரும்பொழுது எல்லா ப்ரீமிக்சஸ் வெரைட்டிஸுமே இந்த வகுப்பில் நீங்கள் கற்றுக்கலாம். சர்டிஃபிகேட்ஸ் உண்டு. 32 ரெசிபீஸ்க்குமே உங்களுக்கு பிடிஎஃப் உண்டு. ஸோ தொக்கு வகுப்பாக இருந்தாலும் சரி, மில்லட்ஸ் வகுப்பாக இருந்தாலும் சரி, இந்தியன் மசாலாஸ், ஸ்பைசஸ் எப்படி தேர்ந்தெடுக்கணும், எப்படி தரமாக தயாரிக்கணும், எப்படி ப்ரிசர்வேட்டிவ்ஸே இல்லாமல் நீண்ட காலத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையுமே இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லை, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட்டிங்கில் என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் பண்ணணும், எடுத்தோடனே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகணுமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா வேண்டாம். முதல்ல எடுத்தோடனே நம்மளை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட தான் விற்கணும். ஸோ அதுக்கு பேர் நெய்பர்ஹுட் மார்க்கெட்டிங், லொக்காலிட்டி மார்க்கெட்டிங். ஸோ அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளாஸில் சொல்லி கொடுத்துருவேன். அதே நேரத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக பண்ணணுன்னா எவ்வளோ நாள் கழித்து பண்ணணுங்கிறதுமே கிளாஸில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ப்ராடக்ட்லாம் கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்கில் இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகிறது. ஏன்னா முதல்ல ப்ரொடக்ஷன் நிறைய பண்ண முடியாது. ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணும்பொழுது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த கிளாஸை சொல்லி தருவேன். ஸோ மொத்தத்தில் ஃபுட்டு பிஸ்னஸில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்க நினைக்கிறீங்க, சரி ரெடி டு ஈட்டுலாம் சொல்லிட்டேன் மில்லட்டில். இதே மற்ற சாதாரண வெரைட்டிஸில் ப்ரீமிக்சஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ப்ரீமிக்சஸ் மட்டுமே 46 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரீமிக்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்தியன் மசாலாஸில் பார்த்திங்கன்னா வெஜ் மசாலா தனியாக இருக்குது, நான்வெஜ் மசாலா தனியாக இருக்குது. 1 kg பிரியாணி மசாலா உற்பத்தி பண்ணி விற்றாலே ப்ராஃபிட்டே 1000 ரூபாய், 1500 ரூபாய். ப்ரீமியம் பேக்கிங் இருக்குன்னா 2000 ரூபாய் வரைக்கும் நம்ம போகக்கூடிய சூப்பரான ஹைதராபாதி மசாலா, சூப்பரான ராயல் பிரியாணி மசாலா, இப்படி பல வகையான வெரைட்டிஸோட நம்மளோட கிளாஸஸ் இருக்குது. தனித்தனி கிளாஸஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், காம்போவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த காம்போ கிளாஸஸில் வேறு என்னெல்லாம் ஆட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மேடம் நாங்கள் பெரிய தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க, ஆனால் எங்கள் ஏரியாவில் இந்த பொருள்லாம் விற்கவே இல்லை, முருங்கைக்கீரை தோப்பு தாங்க அப்படின்றாங்க. ஸோ முருங்கையில் மட்டும் 35 வகையான மதிப்பு கூட்டல் பொருட்கள் தயாரிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த கிளாஸை சேர்ந்துக்கலாம். மஷ்ரூம் மதிப்பு கூட்டல் வகுப்பு இருக்குது, அதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். வத்தல் வடாம் அப்படின்னா 60 வெரைட்டிஸ் இருக்குது, அதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். இது எதுவுமே வேண்டாம் மேடம், சிம்பிளாக பண்ணணும் எங்களுக்கு பிஸ்னஸ் அப்படின்னா வெறும் லட்டு வெரைட்டிஸ் இருக்குது, அதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். வேறு என்ன கிளாஸஸ் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? 50 வகையான சாத பொடிகள் தயாரிக்கிறது, 50 வகையான இட்லி பொடிகள் தயாரிக்கிறது, இவ்வளோதான கிளாஸு அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் இருக்குது. 50 வகையான சூப்புகள் தயாரிக்கிறது, 70 வகையான சூப்புகள் தயாரிக்கிறது, 101, 108, 121 வகையான சூப்புகள் தயாரிக்கிறது. ஸோ சூப்பு பிஸ்னஸ்லேயே நான் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகணும், பண்ணலாம். இது மட்டும் இல்லை, எனி ப்ராடக்ட்ஸ், சிங்கிள் ப்ராடக்ட் ரெசிபி மட்டும் வாங்கிக்கணுமா, தாராளமாக நீங்கள் நம்மக்கிட்டேருந்து பிடிஎஃப் கேட்டு வாங்கிக்கலாம். சிங்கிள் கிளாஸஸாகவும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். எல்லா வகையான வகுப்புகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். கேபிஸ்
பிஸ்னஸ் அண்ட் லைஃப் சேனலை மற்றும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அப்டேட்ஸ் தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.